அவ்வளவு ஹாப்பியாக பேரண்ட்ஸ் வந்து ஏதோ பெருமைக்குரிய காரியம் நடந்துட்ட மாதிரி பிள்ளையோட விருப்பம் தான் எங்களோட விருப்பம், அவன் விருப்பத்தை நாங்கள் நடத்தி வைக்கிறோம். பாதுகாப்பற்ற ஒரு வாழ்க்கை முறைக்குள்ள நம்மளே ஏன் போய் கமிட்மெண்ட் ஆகணும்? பிள்ளைகள் வந்து இந்த காலேஜ்லேயோ ஸ்கூல்லையோ தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறத கேட்டு பர்ஸ்வேட் ஆகக்கூடாது. அப்படி எந்த காலகட்டமாக இருந்தாலும் மோசமான காலகட்டத்திலையும் கடவுள் மனிதர்களை பரிசுத்தாவின் அனுபவத்திற்குள்ள இருக்க மனிதர்களை எழுப்புவார். ஓசேயால வந்து கடவுள் சொல்றாரு, உங்க அன்பு வந்து காலை நேர பனி போல ஏன் வந்து கரைஞ்சு போகுது, ஏன் வந்து அப்படி ஒரு நிலையற்ற தன்மையில உங்க அன்பு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. மக்களை பார்த்து கடவுள் வந்து சொல்றாரு இந்த இறைவாக்கினர் வழியா. அப்ப இன்னைக்கு நம்ம பார்க்குறோம், நீங்க சொல்லிட்டு இருந்தீங்களே சிஸ்டர், இப்போ இன்னைக்கு ரீசெண்டாக பார்க்கும்போது இந்த விர்ச்சுவல் மேரேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்குறோம். இந்த பனி போல கரைஞ்சு போற அளவுக்கு ஏன் இருக்குன்னு இருக்கு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து விர்ச்சுவலாக ஒரு நபரே இல்லை ஆனால் மேரேஜ் பண்ணிக்கிற அளவுக்கு இன்னைக்கு இருக்கு. அதை நீங்கள் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் சிஸ்டர் எங்களுக்கு. அவங்க சொல்கிறது வந்து வர்ச்சுவல் மேரேஜஸ், அதாவது ஒரு ஆணோ பெண்ணோ அந்த இடத்துல இருக்கிறது இல்லை. ஜப்பான் மாதிரி இடங்கள்ல வந்துட்டு அந்த உருவ பொம்மை மாதிரியோ இல்லை லேசர் டெக்னாலஜி வச்சு சும்மா அந்த உருவம் நிற்கிற மாதிரியோ கட் அவுட்டு, அந்த கார்ட்டூன் கேரக்டர் அந்த மாதிரி ஒரு கட் அவுட்டை வச்சோ கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கிராங்கான மாதிரி தான், வேற அவங்க தான் அப்படி செய்ய முடியும். அப்போ என்ன ஆகுது, அந்த கிராங்கினஸ் ஏன் வருது அப்படின்னு சொன்னால், ஒன்று இந்த கேரக்டரை வந்து ரொம்பவும் பூஜை செய்கிறது, ஹீரோ வர்ஷிப் மாதிரி, இதுதான் நம்ம வாழ்க்கை அப்படின்ற மாதிரி. இது பொதுவாக வந்துட்டு அந்த ஒரே கேரக்டரை தன்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப ஏற்றுக்கொண்டவங்க வந்து அதை விட்டு பிரிய மனம் இல்லாமல் இது ஒரு கிராங்கினஸ் தான், ஒரு கடைசி முத்திரந்தன மாதிரி போய் அது நம்ம வாழ்க்கையில் இருக்கணும்னா நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது. இது ஒன்று. ஒரு லவ் அஃபேர் ஏதாவது ஒன்று உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் ஆகிடுச்சு, பிரேக்கப் ஆகி அது ஒரு மன அழுத்தத்தை கொடுக்கும் பொழுது 1, 2, 3 இப்படி தொடர்ந்து பிரேக்கப் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒரு இடத்துல என்ன ஆகுதுன்னா, என்னைய வந்து யாரும் ஏற்றுக்கிறதில்ல, எந்த பொண்ணும் என்னை மதிக்கிறதில்லன்னு ஒரு பையனோ, நான் வந்து அவ்வளோ அழகா இல்லை, அதனால எந்த பையனுமே என்கிட்ட நிரந்தரமாக இருக்க மாட்டேங்கிறான் அப்படிங்கிற ஒரு ஹையர் டிப்ரெஷன் மூடு, இந்த கிராங்கினஸ் வந்து. அப்போ என்ன ஆகுதுன்னா, என்னைய கேள்வியே கேட்காம என்னை அப்படியே ஏற்றுக்கொண்டு சும்மா பொய்யா அடிச்சு விடுற ஒரு மெஷின், அது இருந்தால் எனக்கு போதுமானதுன்னு ஏற்றுக்க வராங்க. அதில் தான் இந்த வர்ச்சுவல் மேரேஜஸ், இந்த பொம்மைகளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அது கூட கல்யாணத்துக்கான செலவு மாதிரியே பண்ணுறாங்க. ஆளுகளை எல்லாம் கூப்பிட்டு அதே பார்க்கறதுக்கு ஒரு குரூப்பை போதுன்னா அப்போ பார்த்துக்குவோம். அதுக்கும் கல்யாணத்துக்கு கூட்டத்துக்கு போகிறாங்க, லெஸ்பியன் மேரேஜஸ்க்கு போகிறாங்க, கிராண்டாக கே மேரேஜஸ் நடக்குது இந்தியாவில், அதுக்கு எல்லாரையும் கூப்பிட்டு வராங்க, எல்லாரும் நல்லா பட்டுப்படம் ஓட்டிக்கிட்டு எல்லாரும் போகிறாங்க. அதுக்கு தட் இஸ் நாட் அ மேரேஜ் அட் ஆல். அது அவங்கள பொறுத்தவரை நீ நல்லா பண்ணுறோன்னு சொன்னால் செலிப்ரேஷன், அவ்வளோதான். அது எப்படி மேரேஜாக கன்சிடர் ஆகும்? முதல்ல கவர்மெண்ட்டும் ஒத்துக்கிறது இல்லை, சட்டப்படி எந்த கவர்மெண்ட்டும் ஒத்துக்கிறது இல்லை, எந்த நாட்டிலையுமே ஒத்துக்கிறது இல்லை, எந்த ரிலிஜனுமே ஒத்துக்கிறது இல்லை. அப்போ இது எதை வச்சு அப்போ அது மேரேஜ்னு சொல்கிறாங்க? அதை ஆனால் லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறாங்க, அம்மா அப்பா கூட நிற்கிறாங்க. அதான் நான் சொன்னேன்ல, முதல்ல இந்த அம்மா அப்பா திருந்தணும். கே மேரேஜஸ் எல்லாம் நீங்கள் வந்து யூடியூப்பில் பாருங்கள், 2-3 கே மேரேஜ் எல்லாம் இருக்குது இந்தியாவில். பயங்கரமாக செலவு பண்ணி அவ்வளவு ஹாப்பியாக பேரண்ட்ஸ் வந்து ஏதோ பெருமைக்குரிய காரியம் நடந்துட்ட மாதிரி பிள்ளையோட விருப்பம் தான் எங்களோட விருப்பம், அவன் விருப்பத்தை நாங்கள் நடத்தி வைக்கிறோம். நீ விருப்பத்தை நடத்தி வைக்கிறீங்களா இல்லை ஒரு கேவலமான ஒரு செக்ஷுவல் ஆட்டிடியூடுக்கு இன்றைக்கி நம்ம வந்து ஆமாஞ்சாமி போட்டுட்ருக்கோமா? இதோட முடிவு தான் என்ன? இதோட முடிவு என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இதோட முடிவு எப்படி போகும்? ஒரு கே மேரேஜோட முடிவு அது வெறும் உடல் ரீதியாக மட்டும்தான். கொஞ்ச நாள் கழிச்சு இது வந்து ரெஜிஸ்டர்டும் கிடையாது. இதுக்கு வந்து நீங்கள் டிவோர்ஸோ இல்லை வந்து நான் பாதிக்கப்பட்டேன் அப்படின்ற சர்வைவல் இதுக்கோ நீங்கள் எதையும் கேட்க முடியாது. அப்போ நாளைக்கு இன்னொருத்தரை தேடிட்டு அவங்க வாட்டுக்கு போயிடுவாங்கல்ல, வாக் அவுட் பண்ணுவாங்கல்ல. பாதுகாப்பற்ற ஒரு வாழ்க்கை முறைக்குள்ள நம்மளே ஏன் போய் கமிட்மெண்ட் ஆகணும்? எந்த நிமிஷம் வேணாலும் வாக் அவுட் பண்ணுவாங்களே, இது கூடவா தெரியல? ஒரு ஆணும் பெண்ணுமே மேரேஜுங்கிற கமிட்மெண்ட்டுக்கு வந்து நின்று 1000 பேருக்கு முன்னாடி சாட்சியப்படுத்தி கல்யாணம் பண்ணி
ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி நின்று குழந்தைகள் பெரும் பொழுதே பிரிகிறது வந்து இவ்வளோ போராட்டமாக இருக்கு. அப்போ எந்த கமிட்மெண்ட்டுக்கும் இல்லாமல் நினைச்சா இந்த ராத்திரிக்கே அவன் வெளியே போகலாம் இவன் வெளியே போகலாம் அப்படிங்கிற ஒரு இதுக்கு எப்படி வந்து ஊர் வந்து சாட்சியம் சொல்ல வருது? அப்போ எவ்வளோ அளவுக்கு வந்து சொசைட்டியே முட்டாளாக இருக்குது இன்னைக்கு. மொத்தமாகவே எல்லாருமே அந்த ஒரு அவேர்னஸ் இல்லைன்னு சொல்லலாம், இல்லை அவங்க மூளை மழுங்கி போயிடுச்சுன்னு கூட சொல்லலாம். உணர்வே சுத்தமாக இல்லை. ஓ கே மேரேஜா நான் பார்த்ததே இல்லைப்பா, வா நம்மளும் போய் பார்க்கலாம். என்டர்டைன்மெண்ட்டாக பார்க்குறது எல்லாமே அடுத்தவனை வச்சு இன்னைக்கு என்டர்டெயின்மெண்ட் தான் நடக்குது. நம்ம தான் புத்தியாக வாழணும். அப்போ நீங்கள் சொல்லும்போது இப்போ இதே மாதிரி தானே சிஸ்டர் இந்த லிவிங் டுகெதர் லைஃப்பும் அதுவுமே அதுக்கு ஒரு இல்லை எதுவுமே இல்லை. இன்னைக்கு இந்த அளவுக்கு மோசமாக வந்துச்சுன்னா அதோட தொடக்கம் தான் லிவிங் டுகெதர். அந்த காலத்தில் வந்து லிவிங் டுகெதர் இஸ் கால் மேரேஜ். இவங்க வந்து முதல்ல நாங்கள் பண்ணி பார்க்குறோம், எப்படியுமே 2 பேர் சேர்ந்து இருக்கிறது கஷ்டம்தான். அப்போ அங்கே பண்ணி பார்த்தோன்னா அது முடிவு என்னவாகுது? நிறைய இடத்துல பிரிவாத்தானே ஆகுது. அப்படி சில பேருக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்றது. வெஸ்டர்ன் லைஃப் அப்படி இருக்குது. ரொம்ப வருஷமாகவே சேர்ந்தே இருக்கிறாங்க. சேர்ந்தே வந்து அவங்க இன்றைக்கும் நடைமுறைவாக இருக்குது. குழந்தைகள் பெற்றுக்கொள்கிறாங்க. அவங்களுக்கு என்னைக்கு மேரேஜுங்கிற கான்ட்ராக்டுக்குள்ளே வரணும்னு நினைக்கிறாங்களோ அப்போ தான் வராங்க. அது வரைக்கும் பார்ட்னர். ஸோ பார்ட்னருங்கிற டேர்ம் வந்து அங்கே கவர்மெண்ட் ரெகக்னைஸ்டாக இருக்குது. ஷீ இஸ் அ பார்ட்னர், ஹீ இஸ் அ பார்ட்னர் அப்படின்னே சொல்லுவாங்க. அப்போது இந்த குழந்தைகளுக்கான லீகல் ரைட்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த பார்ட்னருக்குன்னு சில கான்ட்ராக்ட் இருக்குது, அது கவர்மெண்ட் ரெகக்னைஸ்டாக இருக்குது. அவங்க சேர்ந்து இல்லாட்டிலுமே குழந்தைகளை அவங்க பொறுப்பெடுத்துக்கணும் அப்படி இப்படின்னு கூட இருக்குது. ஸோ நிறைய விஷயத்த வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸை பார்த்து இவங்களா சும்மா கற்பனை பண்ணுறாங்க. பட் அங்கே கொஞ்சம் சேஃபாக ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க வந்து அவங்களோட ரைட்ஸை கேட்க முடியும். இங்கே எதுவுமே இல்லை. பிள்ளைகள் வந்து இந்த காலேஜ்லேயோ ஸ்கூல்லையோ தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறத கேட்டு பர்ஸ்வேட் ஆகக்கூடாது. இந்த லெஸ்பியனாக போகிறதுக்கு, கேவாக போகிறதுக்கு, ட்ரக்ஸுக்கு, இன்னொருத்தர் இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறது, இதுக்கு எந்த இதுக்கும் வரவே கூடாது. இன்னொருத்தவங்க சொல்கிறதை கேட்டு இவங்க வந்து அதுக்கு அதனால தாக்கப்படக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. அவங்க மேனிப்புலேட் ஆகக்கூடாது. இவங்க ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் அட்வைஸ் கொடுக்கலாம்ல. இந்த பிள்ளை ஸ்ட்ராங்காக இருந்தா. அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அதுக்கும் முடியலை இதுக்கும் முடியலைன்னா கண்டிப்பாக ஒரு அந்த ப்ரைவசிங்கிறது வந்து இன்னைக்கு ரொம்ப நல்லதுன்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் அது அவ்வளோ நல்லதே கிடையாது. அதே மாதிரி இன்றைக்கெல்லாம் வந்து தனி ரூம் கொடுக்குறாங்க, தனி ஃபோன் கொடுக்குறாங்க. இன்றைக்கெல்லாம் ப்ராஜெக்ட் செய்யணும்னா அது கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. எல்லாத்தையும் கொடுத்துட்டு நீ ஒழுக்கமாக இருன்னு 15 வயசு 20 வயசு பிள்ளைய எப்படி எதிர்பார்க்க முடியும்? இனி வர்ற காலத்தில் வந்து அதை ஒத்த கடவுள் பயமுள்ள ஒத்த பிள்ளைகள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும். அந்த கேங்கோட நம்ம பிள்ளை இருக்குதான்னு பார்க்குறது ஒன்று தான் கொஞ்சம் தப்பிக்கிறதுக்கான வழி. அவங்களுக்குள்ளே தானே வளருவாங்க. எதாவது செஞ்சாலும் நமக்கு தெரிஞ்சிடும் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு. இதே வந்து நம்ம பிள்ளைங்க வெளி பிள்ளைங்களோட இருக்கும்போது நமக்கு தெரியாது. நம்மளுக்கு தெரிஞ்ச மக்கள் கொஞ்சமாச்சும் கடவுள் பயம் இருக்கிற மக்களோட இருந்தால் எப்படி அந்த நியூஸ் வந்து பேரண்ட்ஸுக்கு வந்து சேர்ந்துடும். பிள்ளைகளும் அந்த அளவுக்கு தப்புக்கு போகாது. ஏன்னா நமக்கு ஒத்த பிள்ளைகள் எல்லாத்தையும் பேரண்ட்ஸும் அங்கே இருக்கிறாங்க. இந்த பயம் இருக்கும் அந்த பிள்ளைகளுக்கு. இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இந்த சமாரித்தன் அன்பு நம்மளுக்கு விவிலியம் சொல்லி கொடுக்கறது, அந்த சமாரித்தன் அன்பை வந்து எப்படி தான் அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது, அது நடைமுறைக்கு எப்படி இது பண்ண முடியும்? நம்ம நல்ல விஷயங்களை குடும்பங்கள் கற்றுக்கொள்ளும் பொழுது அப்போ அதுக்கு அடிப்படை வந்து ஒரு நல்ல மனமாற்றம், ஆவியானவர் கூட வரணும். அதன் பிறகு அதனுடைய செயல்பாடுகளில் கண்டிப்பாக அந்த சமாரித்தன் அன்பு வெளிப்படும். ஆவியானவர் வழி நடத்துவார் இல்லையா? அப்போ ஒவ்வொரு குடும்பமாக ஒரு மனமாற்றத்திற்குள்ளே இருக்கணும், பரிசுத்த ஆவியின் அனுபவத்துக்குள்ளே இருக்கணும். அப்படி எந்த காலகட்டமாக இருந்தாலும் மோசமான காலகட்டத்திலையும் கடவுள் மனிதர்களை பரிசுத்த ஆவியின் அனுபவத்திற்குள்ளே இருக்க மனிதர்களை எழுப்புவார். அவங்க மூலமாக தான் சில நற்செயல்கள் அந்த நாட்டுக்கோ அந்த ஏரியாக்கோ நடந்துகிட்டே தான் இருக்கும். ரொம்ப அனாதைகளாக பிள்ளைகள் விடப்படுவாங்க. பெற்றோர் வந்து கவனிக்காமல் பிள்ளைகளை விடுவாங்க. எங்கேயோ ஒருத்தனுக்குள்ளே ஆண்டவர் வந்து இறக்கத்தை வைப்பார். அப்போ அவர் என்ன பண்ணுவார்னா எல்லா குழந்தைகளையும் சேர்த்து அனாதைகளை வச்சு அவர் பார்ப்பார்.
இந்த மாதிரி ஒரு சமாரித்தன கடவுள் வந்து ரொம்ப மோசமான காலகட்டத்திலையும் உருவாக்குவார். அது நாம இருக்கணும் முதல்ல, அதை செய்யக்கூடிய உள்ளம் நமக்கு வரணும். ஏன்னா மோசமான காலகட்டத்தில் நல்லவங்க வந்து மற்றவங்களுக்கு செய்யறதுக்கு முன் வரணும். இப்போ சொன்னது போல் அந்த ஆவியானவர்களுடைய துணை வந்து இந்த காலகட்டத்தில் இருந்துச்சுன்னா தான் நம்ம இந்த அளவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கைக்கு வந்து போக முடியும். ரொம்ப செல்ஃபிஷான ஒரு காலகட்டம் வரும்பொழுது யாராவது ஒருத்தர் செல்ஃப்லெஸ், அவரோட சொத்து, பணம், இடம், வீடு அப்படின்னு எதிர்பார்க்காம இருக்கிற ஒருத்தரால தான் இப்போ 4 பிள்ளைங்களை சேர்த்துக்க முடியும். கண்டிப்பாக இறைவசனம் அதான் சொல்லுது. ஆவியானவர்களுடைய அந்த கொடைகள் வரங்கள்லாம் வந்து எதுக்கு கொடுக்கப்படுதுன்னா மற்றவர்களுடைய நன்மைக்காக தான் கொடுக்கப்படுதுன்னு சொல்லி நம்ம ஒரு இடத்துல பார்க்குறோம். அப்போ கண்டிப்பாக ஆவியானவர் வந்தாருன்னா அவர் வந்து சுயமாக இருக்கிறதுக்கு விரும்ப மாட்டார், எல்லாத்துக்கும் செய்யணும். அந்த மாதிரி தான் இப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பாருங்கள். இப்போ குடி வந்து முதல்ல ஆரம்பத்தில் இருந்திருக்கோம், ஆனால் இந்த மக்கள் வந்து அதில் இறந்துருப்பாங்க. எங்கேயோ ஒருத்தருக்குள்ள கடவுள் ஏவி தான் அடிக்ஷன் சென்டர் ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அது பரவலாக்கப்படுது. மருத்துவமனைகள் அப்படி தான் ஆரம்பிக்கப்பட்டிருக்கோம். வீட்டுக்கு வந்து மருத்துவம் பார்த்துருப்பாங்க, அதவே ஒரு பில்டிங்காக மாற்றினது. அந்த மாதிரி கடவுள் தான் அந்த முயற்சிகளை பெருசாக்குறாரு, அது பரவலாக்கப்படும் அப்படியே. அதே போல் இந்த சுனாமியில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க நிறையா பேர் வந்து பெற்றோர் இழந்தாங்க. அப்போது மற்றவங்க வந்து அந்த குழந்தைகளை சேர்த்துக்கொள்கிற ஒரு அன்பு கிடைச்சிது. ரொம்ப மோசமான காலகட்டங்களில் கடவுள் வந்து இரக்கம் காண்பிப்பார். அந்த மற்றவங்கள வந்து தனியாக விட்டுற மாட்டார் அப்படி. அதனால் அவங்கள கவனிச்சுக்கிறதுக்காக நிறைய பேர் அழைப்பார், அவருடைய பணிக்கு அழைப்பார். அவருடைய பணியை செய்யறதுக்கு இது வழியாக ஒரு அழைப்பு வரும் அந்த காலகட்டத்தில். கண்டிப்பாக சிஸ்டர். அப்போ ஆவியானவர் வந்தால் அந்த அன்பு வந்து வெளிப்படுத்துறது வந்து எப்படி செயல்படுத்தலாம்னு அவர் நம்மளுக்கு சொல்லி கொடுப்பாரு. அப்போ நம்ம இறைவாரத்தில் பார்க்குறோம்ல சிஸ்டர், அன்பே தலை சிறந்தது, எல்லாத்துக்கும் விட அன்பு தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் அந்த வார்த்தையை சொல்லும் போது உலகத்தினுடைய மொத்த ஹிஸ்ட்ரி பேஜஸ்லேயே வந்து செகண்ட் வேர்ல்டு வார் நடக்குது. செகண்ட் வேர்ல்டு வார்ங்கிறது ஹிட்லர் காலத்தால் ஆரம்பித்து அப்படியே ஜெர்மனியை வந்து எல்லா கண்ட்ரியும் அட்டாக் பண்ணி எல்லாரையும் முற்றுகையிட்டு அப்படியே போயிட்டே இருக்குது. எவ்வளவு அழிவுகள்! அப்போ எல்லா பக்கமும் அழிவுகள் வருது. அங்கிட்டே ஜப்பான்காரன் அந்த பக்கத்து சேர்ந்து வரான், இவங்க போய் அமெரிக்கா வந்து ஒரு குண்டை தூக்கி போடுது, உடனே அந்த ஊரே அழியுது அந்த கட்டத்தில். இது எல்லாமே எவ்வளவு வெறுப்பு, காழ்ப்புணர்ச்சி, மனிதத்தன்மையற்றத்தனம் அவ்வளவு நடந்தேறும் பொழுது நிறைய ஆண்கள் இந்த பொருளை கொல்லப்படுறாங்க, நிறைய விதவைகள் உருவாக்கப்படுறாங்க, பிள்ளைகளுக்கு தகப்பன் கிடையாது, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, வறுமை வருது. குளிர்கால நேரங்கள் வரும் பொழுது செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் நம்ம பார்க்குறோம், அதுக்கு அடுத்து வந்த குளிர்காலத்தில் நிறைய குழந்தைகள் இறக்குறாங்க. ஏன்னா வறுமை, யாரும் கவனிக்கிறது கூட ஆள் இல்லை, அவ்வளவு குளிர் ஒரு பக்கம். இந்த ஒரு மோசமான சூழ்நிலையில், எவ்வளோ மோசமான சூழ்நிலையை உலகம் சந்திக்கிறது. அந்த வேர்ல்டு வாருக்கு அப்புறம் அடுத்த 2 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா எல்லா துறவர சபைகளோ சிறிய ஆட்கள் எல்லாருமே வெளியே வந்து சபைகளை ஆரம்பிக்கிறோம். காங்கிரிகேஷன்ஸ் நிறையா உருவானது கூட வேர்ல்டு வார் 2க்கு அப்புறம். சேவைகள் தேவைப்பட்டுச்சு. அது அப்போ தான் தெருவில் நின்ற பிள்ளைங்க எல்லாத்தையும் ஒன்று கூட்டினாங்க. அப்போ அதுங்களுக்கு படிப்பு தேவைன்னா அது ஒரு வகையான சர்வீஸ் ஆரம்பிச்சிச்சு. தங்குறதுக்குன்னு ஒரு சர்வீஸு, படிப்பு அறிவு இல்லாத பிள்ளைகளுக்குன்னு ஒரு சர்வீஸு, இப்படி சாப்பாடு கொடுக்குறது, இப்படி பல வகையான நர்சிங்கு. காயப்பட்டவங்க நிறைய பேர் இருந்தாங்க அந்த போர்களில், அவங்களுக்கு விதவிகளுக்கான ஒரு சரணாலயம், இப்படி பல விதங்களில் சர்வீஸும் பெருக ஆரம்பிச்சிச்சு. இன்றைக்கி உலகளாவிய அளவில் அது வளர்ந்துருக்கு. அதனால் கடவுள் வந்து எந்நாளிலும் அவர் வந்து ஆட்சி செய்து கொண்டே தான் இருப்பார். ஆனால் இந்த தீமைக்கு பிறகு, பலத்த தீமைக்கு பிறகும் பலத்த நன்மைகளும் உருவாகும். புயலுக்கு பின்னாடி ஒரு அமைதி ஏற்படுறது போல எவ்வளோ தீமைகள் இருந்தாலும் அதுக்கப்புறமா ஒரு நன்மையான காரியம் வந்து கடவுளால் மட்டுமே அதை கொண்டு வர முடியும்.